வணக்கம் மக்களே. இன்னைக்கு என் கூட ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது உங்களுக்கும் சொல்ல போறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் குருஜி. உலகம் முழுக்க பரவி இருக்கும் டேக் ஒன் தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலன் சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பள்ளி விழுந்தா ஒரு பலன் சொல்றாங்க. நாய் ஊளையிட்டா அதுக்கு ஒரு பலன் சொல்றாங்க. இல்ல பூனை குறுக்க போனா அதுக்கு ஒரு பலன் சொல்றாங்க. இப்ப மச்ச பலனா இருக்கட்டும், திதி பலனா இருக்கட்டும், மச்ச பலன் ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன குருஜி? இதுல எவ்வளவு உண்மைகள் இருக்கு? ஜோதிடம் பல வகைப்பட்டது. கங்கை, காவிரி பல கிளைகளாக பிறந்து கடல்ல போய் கலக்குது. இந்த பல கிளைகளாக பிரியுதுல, அதில் எதில் கங்கை எது காவிரின்னு கேட்டால் எல்லாம் கங்கை தான், எல்லாம் காவிரி தான். ஜோதிடத்தினுடைய டெஸ்டினேஷன் என்ன? பலன் அறிதல். கரெக்டுங்களா? ஜோசியம் எதுக்காக பார்க்கப்படுகிறது? எதிர்காலம் எப்படி இருப்பது? இது எப்படி இருக்குது? இப்போ இதில் பல முறைகள். இப்போ நீங்கள் கேட்ட ஆரூடம், பிரச்சனம், நிமித்தம் எல்லாம் அது ஒரு மாதிரியான பிரச்சனைன்றதை தான் இப்போ நீங்கள் அந்த பள்ளி கத்துறதுன்னு சொல்கிறீங்க. பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒரு பிரச்சனை, இப்போ நான் ஜாதகம் பார்க்குற ஜோதிடர், பிரச்சனை பார்க்குற ஒரு ஜோதிடர் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ ஜாதகம் பார்க்குற ஜோதிடர்கிட்ட அடுத்த வருஷம் என்கிட்ட எப்படி இருக்குங்க, அல்லது இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, எப்படி இருக்குங்கன்னு ஜாதகம் பார்க்குற ஜோசியர்கிட்ட கேட்கலாம். என் மாடு காணாது போயிடுச்சுங்க, வீட்டுக்கு வெளியில் நிறுத்தி வச்ச பைக்கு காணாது போயிடுச்சுங்க, பைக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எந்த திசையில் இப்போ பைக் இருக்குது, திருடனவன் எங்கேயாவது விட்டு போயிட்டானா, இல்லை அவனே போலீஸில் மாட்டிக்கிட்டானா, எந்த ஊரில் இருக்குது, கிழக்கால இருக்கா மேற்கால இருக்கான்னு பார்க்குறதுக்கு பேர் பிரச்சனைங்க. இதைத்தான் அந்த பிரச்சனத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள். அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஜாதகமே இல்லாமல் ஜாதகர் வரக்கூடியவர் வருகின்ற நேரத்தை வச்சு அவர் எப்படி உட்கார்றாரு, எந்த திசையில் உட்கார்றாரு, கேள்வி கேட்கும்போது எப்படி இருக்கிறார், கால் மேலே கால் போடுறாரா, கையை இப்படி வச்சுக்கிட்டு உட்கார்றாரா, இப்படி கட்டி போய் இப்படி வச்சுக்கிட்டு உட்கார்றாரா என்பது போன்ற அமைப்புகளில் அப்படி பிரச்சனை சோழி உருட்டி பார்க்கும்போது டக்குன்னு மேற்க ஒரு பள்ளி கத்துதா, அல்லது கிடைக்காதுன்னு ஒருத்தர் தெருவில் கூவிக்கிட்டே போகிறானா, இதெல்லாம் சகுனம். தெருவில் ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கலையோ கெங்கலையோ அப்படின்ட்டு, அதாவது பிரபஞ்சம் நம்மளோட பேசுறது தாங்க சகுனம்னு சொல்கிறோம். ஒரு ஜோதிடர் அவர் ஒரு வண்டி கிடைக்குமா கிடைக்காதா, மாடு கிடைக்குமான்னு கேட்கும்போது எதிரில் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு போறாருன்னு வைங்க, கிடைச்சிரும்னு அர்த்தம். ஒரு அறைக்குள்ள ஜோதிடர் இதை கணிச்சுக்கிட்டு இருக்கிறார். அறைக்கு வெளியிலே ரோட்ல ரெண்டு பேரும் அப்பா கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ட்டு சொல்லும் போது அந்த சகுனம் இருக்கிறது, பிரபஞ்சம் பதிலை சொல்லுகிறது. இதைத்தான் நீங்க பள்ளி கத்துதுன்னு சொல்றீங்க, ஆடு விழுதுன்னு சொல்றீங்க, நாய் ஊளையிடுதுன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு ஜோதிடர் கண்களையும் காதுகளையும் அப்படியே திறந்து வைத்திருக்கும் பொழுது பிரசனம் பார்க்கறதுக்கு இதெல்லாம் அவசியம். மேலே இந்த நேரத்தில் சந்திரன் அந்த இடத்துல இருக்கிறார். பிரசனம் பார்க்கறதுன்றது ஜாதகப்படி பார்க்கறது இல்லை. ஆரூடம், பிரச்சனம், நிமித்தம் எல்லாம் நீங்கள் சொன்னதில் தான் இப்போ அடக்கமாகுது. இந்த நேரத்தில் வானத்தில் கோள்கள் எந்த இடத்துல இருக்குது, வருபவர் எந்த நேரத்தில் வந்திருக்கிறார், அவர் இதில் சோழி உருட்டிப்பார், அல்லது அந்த லக்னத்தை போடு, அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடம் தொலைகிறத காட்டுது, 5ஆம் இடம் கிடைக்கிறத காட்டுது, 9ஆம் இடம் பெறுவதை காட்டுகிறது. இந்த மாதிரியான பாவகங்கள் எப்படி இருக்குது, அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சகுனம் என்ன, டக்குன்னு கத்துதா, ஒரு ஆள் பேசிட்டு போறாரா, அல்லது வேற ஏதாவது பள்ளி கத்துதா, சுப சகுனங்கள் வருகிறதா, அசுப சகுனங்கள் வருகிறதா, கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போறாரு, உடனே அங்கே ஜோசியருக்கு தெரிஞ்சு விடும் கிடைக்காதுன்ட்டு. இந்த ஜாதகம் பார்க்க வந்தவருக்கும் ஜோதிடருக்கும் தெருவில் போய் கொண்டிருப்பவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. திடீர்னு ஒரு குழந்தை ஓடியாந்து அம்மா வந்துட்டா அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு குழந்தை ஓடியாந்து அம்மா வந்துட்டா அப்படின்னு சொன்னா வரப்போது வந்துட்டா. அப்ப அந்த குழந்தையின் மூலமாக பிரபஞ்சம் ஒரு தகவலை சொல்றது. இதெல்லாம் புரிகிறவங்களுக்கு தான் புரியும். ஒரு பிரச்சனை பார்ப்பது என்பது எல்லாவற்றையும் அப்சர்வ் பண்றது. இந்த எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுல தான் அந்த பள்ளி கத்துறது வருது, நாய் கத்துறது வருது, ஊளையிடுறது வருது, யாராவது ஒருவர் தற்செயலாக பேசுவது போன்றவைகள் வருது. ஆகவே பலதரப்பட்ட அமைப்புகளில் ஜாதகம் பார்ப்பது ஒரு வகை. அது உங்களுடைய எதிர்காலத்தை 3 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன நடக்கும் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லிடலாம். ஆனால் காணாமல் போன அந்த பைக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது கிடைக்குமா கிடைக்காதான்றத ஜாதகத்தை விட துல்லியமாக பிரச்சனத்தின் மூலமாக அறியலாம். ஓகே குருஜி. ஆனா இதுல இந்த மச்ச பலன்கிறது நம்பலாமா? ஒருவருக்கு மச்சம் இருக்கிறத வச்சு பலன் சொல்ல முடியுமா? அது ஜோதிடம் கிடையாதுங்க. அது வேற மாதிரி. அந்த சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம்ன்றது வேற மாதிரியான அமைப்புகள். அது ஜோதிட அமைப்புகளில் வரல. சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவோம். இந்த சாமுத்திரிகா லட்சணம் உங்களுடைய அங்கங்களை வச்சு, சில பேர் ஃபேஸ் ரீடிங்கை வச்சு பலன் சொல்லுவாங்க. இதெல்லாம் அருள்வாக்கு சொல்றதுல வந்துருங்க. ஃபேஸ் ரீடிங்னா முகத்தை பார்த்து வட்டமான முகமா இருக்கு, சதுரமான முகமா இருக்கு, இங்கே மச்சம் இருக்கா, அங்கே மச்சம் இருக்கா, அப்படி பார்த்தா கருப்பா இருக்கிறவருக்கு உடலெல்லாம் மச்சமா இருக்குன்னு சொல்லிடலாமே. மச்ச சாஸ்திரத்தையும் ஜோசியத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இது வேறு அது வேறு. சாமுத்திரிகா லட்சணத்தின் அடிப்படையில் பலன் சொல்வது என்பது வேறு. அங்க அவயங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கின்றன, காது நீண்டு இருக்கிறதா, காது மடங்கி இருக்கின்றன, இதற்கென்று ஒரு அமைப்புகள் இருக்கு.
இதுக்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அது சாமுத்திரிக லட்சணம். அதன்படி சொல்வது சொல்றாங்களே, ஜோசியர்னு சொல்லிக்கிறவங்களே சொல்றாங்களே, அருள்வாக்கு சொல்றாங்க. எல்லா ஜோதிடர்களும் கணிதப்படி ரூல் படி சொல்றதே இல்லைங்க. நான் சொல்லுவேன் பலிக்கும் போ அப்படின்னு சொல்றதான இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், there is no suggestion in astrology, only prediction. கடவுள் கிடையாது. சொல்வது ஜோதிடர் சொல்வது பலிக்கும் என்று வந்து விட்டாலே அது வந்து சூடோ சயின்ஸ் ஆயிடும். கணிதம் தான் பலிக்கணும். இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கனால உனக்கு இந்த மாதிரியான அமைப்பு, அதைத்தான் கணிதம்னு சொல்றோம். கணித ஜோதிடம் பலிக்கும். இப்போது நீங்க சொன்ன அது இப்படி இருக்கும், புருவம் இப்படி இருக்கும், வீட்டுக்கு எதிரில் ஒரு வேப்ப மரம் இருக்கும். எந்த வீட்டுக்கு எதிரில் தான் வேப்ப மரம் இல்லைன்னு திருப்பி சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆக அந்த காலத்துல பலன் அறிகின்ற முறைகள்ல இருந்த சில விஷயங்கள்ல சாமுத்திரியா லட்சணமும் ஒண்ணு. அதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ரொம்ப நன்றி குருஜி. எங்களுடைய பல கேள்விகளுக்கும் ரொம்ப நல்ல பதில்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி குருஜி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.